ஒரு அழகான கிராமத்துல ஒரு பெரிய ஆலமரத்துக்கு பக்கத்துல ஒரு சின்ன கோயில் இருந்துச்சு. அந்த கோயில் வாசலில ஒரு சின்ன ஸ்ட்ரே டாக் அமைதியா வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு. அது யாரையும் கடிக்காது, யாரையும் பயமுறுத்தாது. வால் ஆட்டிக்கிட்டு சுற்றி சுற்றி திரியும். ஒரு நாள் காலை ஒரு வயசான தாத்தா தன் கையில ஒரு ஸ்டிக்கு பிடிச்சுக்கிட்டு கோயில் பக்கம் மெதுவா நடந்து வந்தார். அப்போ திடீர்னு கோயில் படிக்கட்டுக்கு அருகில அவர் வழுக்கி கீழே உட்கார்ந்த மாதிரி விழுந்துட்டார். அவருக்கு காயம் எதுவும் இல்ல, ஆனா எழுந்துக்க முடியல. அங்க இருந்த மக்கள் தூரத்துல நின்னுக்கிட்டு யாராவது பாத்துக்கோங்கன்னு பேசிக்கிட்டே இருந்தாங்க. அந்த நாய் மட்டும் ஓடி வந்து தாத்தா அருகில உட்காந்துச்சு. அது கவலையோட சத்தமா கத்திச்சு, திரும்ப திரும்ப குரைச்சிச்சு. அந்த சத்தம் கேட்டு மக்கள் எல்லாம் ஓடி வந்தாங்க. தாத்தாவை மெதுவா தூக்கி வீட்டுக்கு கொண்டு போனாங்க. அடுத்த நாள்ல இருந்து அந்த தாத்தா தினமும் கோயிலுக்கு வந்து அந்த நாய்க்கு சாப்பாடு வச்சார். நாய் வாலாட்டிக்கிட்டு சந்தோஷமா சாப்பிட்டுச்சு. நாட்கள் போச்சு. ஒரு நாள் தாத்தா வரல. அந்த நாய் கோயில் வாசலில அமைதியா உட்கார்ந்து பாதைய பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. கொஞ்ச நேரத்துக்கு பிறகு அதே ஸ்டிக்கு பிடிச்சுக்கிட்டு தாத்தா மெதுவா நடந்து வந்தார். அந்த நாய் பார்த்ததும் ஓடி போய் வாலாட்டிக்கிட்டு சுத்தி சுத்தி ஓடிச்சு. தாத்தா சிரிச்சுக்கிட்டு சொன்னார், அந்த நாள் நீ இல்லன்னா என்ன நடந்திருக்கும் எனக்கே தெரியாது. நாய் பேசல, ஆனா அவருக்கு பக்கத்துல அமைதியா உட்கார்ந்து பார்த்துக்கிட்டே இருந்துச்சு.